ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அம்மா பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, மந்த்லி பட்ஜெட் தாங்க பார்க்க போகிறோம். 20,000 சேலரியில் எப்படி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை நான் மந்த்லி பண்ணுற செலவு தாங்க. 1 மந்த்து எக்ஸ்ட்ரா போகலாம், கம்மி ஆகலாம். அப்படி ஆகும்போது ஏதாவது என்ன செலவு எக்ஸ்ட்ரா போகுதோ அந்த இதை இன்னொருல நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனால் 16,000க்குள்ளே முடிக்கிறதுக்கு மோஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணுவேன். ஒரு இதில் எக்ஸ்பென்சிவ் அதிகமான இன்னொரு இதில் நான் கம்மி பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி தான் என்னோடய டே பை டே லைஃப் போயிட்டுருக்கு. மந்த்லி எக்ஸ்பென்சிவ் நான் அப்படி தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். இப்போ வாடகை ரெண்ட்டு எவ்வளோனா 4,000. நம்ம 20,000 சேலரி வாங்கினா 4,000 இருக்கிற 4,000 இல்லை 5,000 இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஒரு 7,000 8,000 இருக்கிற மாதிரி வீட்டில் நம்ம வாடகைக்கு இருந்தோன்னா கண்டிப்பாக பட்ஜெட் அதிகமாக தான் போகும். சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ நாங்கள் 4,000 இருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் தான் ரெண்டட் ஹவுஸுக்கு இருக்கோம். நெக்ஸ்ட் க்ராசரி, மல்லிகை பொருள், அதில் ஆயில், ரைஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். அது எனக்கு 2,500 வருது. இதுக்குள்ளேயே நம்ம எல்லாமே மோஸ்ட்டாக மேனேஜ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ், காய்கறி, அது மந்த்லி 1,000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ்க்கு 1,000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸ் மந்த்லி ஃப்ரூட்ஸ்க்கு 900 rupees. நான்வெஜ், வீக்லி நான்வெஜ் இல்லைன்னா எங்களால் இருக்க முடியாதுங்க. ஸோ நான்வெஜ்ஜுக்கு 1,500 ஸ்பெண்ட் பண்ணுவோம். கேஸ் இப்போ 1,000 rupees இருக்குது. எனக்கு கேஸ் 2 monthsக்கு வரும். ஸோ நான் 500 தனியாக எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சிட்டேன்னா 2 monthsக்கு ஒரு ஃபஸ்ட்டு மந்த்து 500, செகண்ட் மந்த்து 500 இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கேஸ் பிடிச்சிக்கலாம். நான் செப்பரேட் பண்ணி வச்சுருவேன். கரண்ட் பில் எவ்வளோ வரும்னா 500 to 600 வரும். அதுவும் 2 monthsக்கு ஒன்ஸுங்கிறதுனால நான் 300 செப்பரேட்டாக எடுத்து வச்சுருவேன். அப்புறம் ஃபோன் ரீசார்ஜ் 2 பேர், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு 2 பேர்த்துக்கு ஃபோன் ரீசார்ஜ் 300 600 மந்த்லி எக்ஸ்பென்சிவில் கண்டிப்பாக வரும். அப்புறம் பெட்ரோலுக்கு என் ஹஸ்பண்டு வேலைக்கு போகிறதுக்கு வண்டிக்கு பெட்ரோல் 1,000 rupees ஊற்றுவாங்க. அப்புறம் கண்டிப்பாக பாலுக்கு 1,200 500 வரும். நான் மோஸ்ட்டாக 200லேயே பார்ப்பேன். எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா வேறு எதுலையே நான் கம்மி பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு 500 ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் அவுட்டிங், ஃபங்க்ஷன், மூவி, நம்மளோட என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு 2,000 மந்த்லி கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். டோட்டல் 16,000 எக்ஸ்பென்சிவ் எனக்கு வருது. ஆனால் எனக்கோட சேலரி 20,000. ஸோ சேவிங்ஸில் 20,000ல் 4,000 சேவிங்ஸில் எடுத்து வச்சுருவேன். அந்த சேவிங்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன்னா, ஒரே இதுலேயும் போட மாட்டேன், நிறைய ஸ்ப்ளிட் பண்ணியும் போட மாட்டேன். ஸோ ஒரு 1 or 2 இதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஆர்டிக்கு 2,000, கோல்டு ஷீட்டு 2,000 போட்டுட்ருக்கோம். இப்போ எனக்கு பொன் குழந்தை இருக்குது. கண்டிப்பாக கோல்டு நமக்கு நீடட் தான். நம்ம நேராக போய் அமௌண்ட் 2,000 சேர்த்து வச்சு நம்ம கடையில் போய் கொடுத்து அந்த செய்கூலி சேதாரம் வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம கோல்டு ஷீட்டாக போட்டோன்னா அந்த செய்கூலி சேதாரம் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அந்த காசு நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். அந்த மாதிரி யோசிச்சு தான் நான் கோல்டு ஷீட்டு போட்டிருக்கேன். இதுதான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி தான் நான் என்னோடய லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். சேலரி 20,000 வாங்குகிறேன். 80% மந்த்லி எக்ஸ்பென்சிவ் ப்ளஸ் எங்களோட நீடட், எங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக 20% கண்டிப்பாக சேவிங்ஸ் எடுத்து வச்சுருவேன். சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு 4,000 எடுத்து வச்சுட்டு தான் ரிமைனிங் இருக்க 16,000 எப்படிலாம் நம்ம கொண்டு போகலாம், எப்படிலாம் நம்ம அந்த 16,000 அந்த மந்தில் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசித்து தான் நான் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செலவு பண்ணலாம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 4,000 இருக்கா, 5,000 இருக்கா, 2,000 இருக்கா, எவ்வளோ இருக்குதோ அதை பார்த்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது எப்போயுமே யோசிக்கவே கூடாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா செலவு பண்ண தான் செய்வோம். அது சரி மிச்சம் வைக்கணும், சேவிங்ஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் கண்டிப்பாக வராது. சரி இந்த மந்த் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் வரும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி கிரெடிட் ஆன உடனேவும் அந்த 4,000 20% உங்கள் சேலரி எவ்வளவோ அதில் 20% எடுத்து நீங்கள் சேவிங்ஸில் போட்டுருங்க. கையில் வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக சரி நம்ம கையில் காசு இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம செலவு பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதில் எந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க.
ரிமைனிங் இருக்கிற 16,000ல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போது வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணாமல் ஃப்யூச்சரில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம சேவிங்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அந்த யோசிக்காமல் இருக்கணும்னா இப்போ இருந்தே நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட மந்த்லி பட்ஜெட் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய சேவிங்ஸ் டிப்ஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.